ராஜா மாதவா இவரின் ஆத்மா. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாள் இருக்கும் இவங்களை வந்து சந்திச்சுட்டு போனது என்ன நேற்று உழைச்சிட்டு எத்தனையோ இல்ல குடும்பங்கள் இருக்கையில அந்த காலத்துல திருமணமானவங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்துல எப்படி இருக்கு பாருங்க. அம்மா அன்றைக்கு வந்து சொன்ன இப்படி வந்து பார்த்துட்டு இப்படி செஞ்சு தந்து போட்டு போனேன்னு சொல்லி அப்போ நான் உன்னையும் கதைச்சிருக்கேம்மா 2 பிள்ளைகள் கிடக்கு அவங்களால வேண்டத்தை தருவாங்க வந்தண்டி சொல்லி கதைச்சி போட்டு தான் வந்த நீ இப்படி கிடக்கான் என்னை வீட்டை கொண்டு போவோம். நான் தப்ப மாட்டேன். அங்கே வச்சு கதை செய்யப்பட்டு நான் மறுகைக்கு வந்து 2 கிடைக்கலப்பா. அம்மா சாகுவான்னு நாங்களே நினைச்சு கூட பார்க்கல ஆயுதத்தில் வச்சு கட்டி கட்டி பிடிச்சி குளிரணும் என்னைய கொண்டு போங்கன்னு சொல்லி நான் இந்த 2 பிள்ளைகளையும் விட்டு போட்டு போய் எப்படி பார்ப்பேன் அவர் தான் 1000 ரூபா காசு எங்கே வேண்டுன்னு தெரியாத கொண்டு வந்து தந்து தனியாக சாப்பாடாக ஒன்றுமே இல்லை. இந்த சுடு தண்ணியாக அதுவும் நல்லா குடிக்கிறது பாய்க்க வச்சா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் திரும்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி தீவா. என்ன சொல்கிறது, உண்மையில் நாங்களும் எதிர்பார்க்காத அளவிற்கு வந்துட்டு தெரிஞ்சவங்கள் தொடக்கம் தெரியாதவங்கள் வரைக்கும்னு சொல்லி நிறைய மரணங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஏரியா எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, அம்பாறை மாவட்டம் மத்தியமுகாம் பகுதியில் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாள் இருக்கும் இவங்களை வந்து சந்திச்சுட்டு போனது. என்ன நேற்று நைட் தான் எங்களுக்கு செய்தி கிடைச்சது வந்து. ஆனால் வந்து கேட்கல கவலையாக இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால், ஸோ அந்த ஐயா சொன்னவர் வந்து அம்மா இருந்தால் தான் யாரும் கூட இருந்து பார்க்குற மாதிரி இல்லை, என் ஒய்ஃப் என்னோட கூட இருக்குது. ஸோ எனக்கு அவங்க கூட இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தம்பி எப்படியாச்சும் எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, காசோ பணம் ஒன்றும் தேவையில்லை, எப்படியாச்சும் என் ஒய்ஃபில் உயிரை காப்பாற்றிதாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐயா சொல்லியிருந்தவர். ஆனால் திடீரென்று நேற்று ஒரு கோல் வந்தது. எடுத்து சொன்னவங்க வந்து அந்த அம்மா வந்து காப்பாற்றலாம் வந்து இறந்துட்டாங்களான்னு சொல்லி, எப்படி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருந்தான்னு சொல்லி இன்னும் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. வந்து நாங்கள் டிரெக்டாக சாப்பிட்டே வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருந்தவங்க. ஆமாம், அதாவது அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தவங்க. ஸோ அது அவங்க இருக்கும்போதே அவங்கள்ட்ட கையில் கொடுக்க முடியாமல் போயிட்டு என்ன சொன்னால், அன்றைக்கி பார்க்கும்போது அவங்களோட நிலைமை நல்லா தான் இருந்தது. அதாவது இன்றைக்கு வந்து 21ஆம் நாங்கள் வந்தது 16ஆம் தேதி என்று பார்த்தோன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-4 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்கிடையில் இப்படி ஒரு செய்தி என்ன செய்யலன்னு சொல்லி தெரியலை. ஸோ நாங்கள் இப்போ தான் அங்கே தான் நிற்கிறோம். ஆனால் அந்த பொடி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, நாங்கள் இப்போ அந்த கிரியெல்லாம் முடிச்சு தான் நாங்கள் வந்தேன். நாங்கள் ஆமாம், அதான் நாங்கள் சரியாக 10 மணிக்கு அப்படி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, நாங்கள் பார்த்தது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அப்போ வர நேரம் வந்து அவங்க சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இப்படியே நாங்கள் வந்ததில் சுடுகாட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தது. என்னென்னு சொல்லி தெரியலை, இந்த வருஷம் ஆரம்பித்த முழுத்தமோ என்னென்னு சொல்லி தெரியலை. ஃபுல்லாக மரண செய்தி மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரச்சனையாக ஒரு கேஸாக சொன்னேன். நேற்று கூட பார்க்கல ஒரு 4 நாளில் திரும்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி என்ன முடிஞ்சாலும் வந்து இப்போ தான் 1 மாதத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சவங்கன்னு சொன்னவங்க அந்த கிட்னி வருத்தம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா வந்து திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்களும் நேற்று கோல் எடுத்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினாரு. எத்தனை மணிக்கு நடந்தது? 4 மணிக்கு வீட்டிலே வச்சு சாப்பாடு கேட்டவ சமைச்சு அப்பதான் சோறு தீர்த்து. சரி, நாங்கள் நேரத்தில் வாக்கில் நீங்கள் நின்றீங்க. ஆனால் நல்லா தானே இருந்தோம் அன்னைக்கு. நல்லா தான் இருந்தேன். நேற்று நல்லா தங்க வச்சவ பேசினவ. இப்போ நாங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் போட்டில் இருந்தவ அவங்க சொன்னவங்க இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணக்கிலே சொன்னவங்க வந்து நாளைக்கு கிளினிக்கு போகணும் தம்பி, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நம்ம காசு கொடுத்து சொன்னோம் இதை கொண்டு கிளினிக்கு போங்கன்னு சொல்லி. என்ன ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு முந்தைய அந்த வருத்தம் வந்து கண்டுபிடிச்சேன். அது மூச்சு புளிசையும் போட டேப்லெட் போடும். தொடர்ந்து சாப்பாடு எல்லாம் போட்ட உடனே தொடர்ந்து குடிக்கிறவானே சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே, பார்ப்போம். சோகத்தில் பங்கேற்றுகிறோம். என்னென்னா முக்கியமானது வந்துட்டு இந்த சவப்பட்டி எடுக்கவோ இல்லைன்னு சொன்னால் அந்த மரண அறிவித்தலை வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கு கூட வந்துட்டு பணம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெட்டியை விட உண்மையில் வந்துட்டு பெட்டியை எடுக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துகிட்டு நீ அதை வந்து அதோட அடக்கம் பண்ணுறது கிடையாது, அது ஒரு எரிக்கிறவங்க. பெட்டியிலனாலும் கூட வந்துட்டு அந்த மரண செய்தி வந்துட்டு ஊருக்குள்ளே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அரேஞ்ச் பண்ணலையே ஒன்றும் செய்யுது பண்ணணும். அப்போ இப்போ ஸ்பீக்கர் எடுக்கலன்னு சொல்லி சொன்னது ஸ்பீக்கர் இருக்கிற கோயில் கோயிலில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதான் அது தெரியும். இங்கே வந்து அதாவது இங்கே ஒரு மரண இது ஒன்று நடந்தா அப்படின்னா ஸ்பீக்கர் கட்டிட்டு என்னது தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த ஊர்க்காரர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணாங்களோ ஒரு ஏரியா போயிட்டு வந்து. ஆனால் அது கூட செய்யாமல் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கோயில்களில் மட்டும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னவங்க. இது விளையாட்டு கழகத்தால் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட மதிக்க என்ன மாதிரி இருக்கு. ஆஹா, வீட்டால் அடித்தது இருக்குதா? வீட்டால் அடித்தவங்க கழகத்தால் மட்டும்தான் அடிச்சு. வீட்டால் அடிக்கல. 58ஆம் ஆண்டு என்னென்னா நேற்று வந்து சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி நேற்று 4 மணி அப்படி இறந்த பிறகு வந்து ஒரு 5 மணி அப்படி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அந்த மெசேஜ் பார்த்தது வந்து 12 மணி இருக்கோம் நினைக்கிறேன். ஏன்டா எங்களுக்கு தெரியும் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி நீ அதை அப்லோட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோன் செக் பண்ணி பார்க்குறது வந்து அந்த டைமில் தான் எங்களுக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா காலையில் தான் வரக்கூடிய ஒரு நிலைமை. இன்னும் இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயா. ஆனால் அம்மாண்டைக்கு நல்லா தானே இருந்தோம். இருந்தப்பா 16 கிளினிக் கொண்டு போனேன். நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு நீங்கள் 15 வந்து 16 கிளினிக் கொண்டு போனேன். கிளினிக் கொண்டு போக குளிச்சே தந்துச்சு. நாங்கள் கொண்டு போன கால் வீக்கமெல்லாம் அப்படியே இருந்தேன். அவங்க பாட்டில் எடுத்து தாட்டி மறுபடியும் நான் வீட்டை கொண்டு மட்டால பூ கொண்டு போனேன். சனிக்கிழமை வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டை விட்டு விட்டாங்க. வந்து இங்கே கொஞ்சம் நடந்தோ நடக்கி ஓட்டு தூக்கிட்டு நீங்கள் தான் மகள் அந்த உங்களை பற்றி சொன்னவங்க நினைக்கிறேன். 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க. 2வது உங்களுக்கு தானே அந்த 2 பிள்ளைகள் வந்து சீக்கிரத்துக்கு வளவு கூட இல்லை. வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஏஜென்சியோட ஏமாந்தோம் நாட்டுக்கு அனுப்பி அங்கே அடைச்சி வச்சிருந்து எந்த வளவை வித்து தான் என்னை எடுத்தோம். கதைக்க மாட்டாங்களா? 2 பேரும் கதைக்க மாட்டாங்க. மட்டக்களப்பு கிளினிக்கு எல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டு விட்டுறீங்க. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இல்ல 3 பேர். ஒரு ஆள் என்ன ஸ்கூலுக்கு அந்த அசுசுமை காசங்களுக்கு இல்லை. அவர் பிரச்சனை இல்லையா? அவ பொம்பளை பிள்ளை 6ஆம் ஆண்டு படிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் தான் மூப்பு. எனக்கு நான் 2009 முடிச்சு, இவர் 2010 பிறந்த. இப்போ 15 வயசு இவருக்கு. நாங்கள் அண்டு வந்து சொல்லிட்டு போகணும். நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களை பார்ப்போம்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போய் ஒரு 5 நாளையால் இப்படி ஒரு செய்தி வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. கொஞ்சம் அம்மா சாகுவான்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம். ஆஸ்பத்திரியில் வச்சு கட்டி பிடிச்சி குளிர்னோம். என்னைய கொண்டு போங்கன்னு சொல்லி நான் இந்த 2 பிள்ளைகளையும் விட்டு போட்டு போய் எப்படி பார்ப்பேன். அவர் தான் 1000 ரூபா காசு எங்கே வேண்டுன்னு தெரியாத கொண்டு வந்து கூட்டிகிட்டு போனால் அவர் கல்லுவாடியில் வேலைக்கு போவார். கல்லுவாடியில் இப்போ வெள்ளம் போகிறதும் இல்லை. புருஷனார் அனுவர் சில டைமில் உழைச்சா தான் சாப்பாடு எங்களுக்கு. இல்லாட்டி அவருக்கு 7500 ரூபா காசு யாராங்க. நான் தாரேன் நான் சொல்லுவேன். இந்த 2 ஊழியர்களுக்கு இந்த மத்தியில் 7500 ரூபா காசு மட்டும்தான். எனக்கு காசு சும்மா உண்டும் இல்லை. சரி, இன்றைக்கு இந்த சாவு செலவு நம்ம வந்து எப்படி பார்த்துக்கொண்டு இதுக்கெல்லாம் மாதிரி செலவழிச்சது பக்கத்து போட்டிருக்காங்க. என்ன செய்யறான்னு சொல்லி தெரியாம இருக்குது. கடைசி என்ன சொன்னாங்க உங்களோட அம்மா? அம்மா சொன்னவ இப்படி நிறுவனக்கார பிள்ளைகள் வந்த பார்த்தண்டி சொல்லி கதைச்சவ. அதுகள் பார்க்க வருமாண்டுன்னு சொன்னவ.
நல்லா தான் இப்போ ஒரு வீடியோ போட்டுட்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு 2 கிழமை இல்லை 3 கிழமை வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அவங்களுக்கு அந்த உதவி வந்து சேர்றதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வருவோம். அந்த என்ன உண்டா சேர்த்து எடுத்துட்டு நாங்கள் அப்போ சொல்லியிருந்தோம். நான் அம்மா அண்டைக்கு வந்து சொன்னேன் இப்படி வந்து பார்த்துட்டு இப்படி செஞ்சு தந்து போட்டு போனேன்னு சொல்லி. அப்போ நான் உன்னையும் கதைச்சிருக்கேம்மா 2 பிள்ளைகள் கிடக்கு அவங்களால வேண்டத்தை தருவாங்க வந்தண்டி சொல்லி கதைச்சி போட்டு தான் வந்தேன். நீ இப்படி கிடக்கா நானும் இப்படி கிடக்கணும் நீ கொண்டு அவடத்தை வைக்கிறேன் சொல்லி அவருக்கு கக்கூசி மூத்திரம் இருந்து நான் தாண்டணும். நான் இல்லாட்டி அவர பாடு அதே கதிதான். அதே மாதிரி தான் இவருக்கு எத்தனை வயசு? அவரே 15 வயது, அவருக்கு 6 வயது. கடைசிக்கு தான் 6 வயது. அன்னைக்கு பொம்பளை புள்ள. சரிம்மா, உங்கள்ட்ட இதை வந்து தனியாக பார்ப்பணும். நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் சந்திப்போம். சரியானே. ஸோ இன்றைக்கு நாங்கள் இவங்களோட செய்திகளை தான் வந்தேன். நாங்கள் வந்து இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்தா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஆறா நீங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஐயா சொன்னோம் அந்த அம்மா வந்து உங்களோட என்னை ஆசிரியத்தை கொண்டு போவோம். அஞ்சு நான் இந்த கல்முனையை கொண்டாட்டி கல்முனையில் வாட்டில் வைக்கல. அதுக்கு நான் வீட்டை கொண்டாந்து அடுத்த நாள் மட்டாளப்பூ கொண்டு போனேன். அடுத்த நாள் வந்து வீட்டை கொண்டு வந்து அப்படி இருந்தவங்க அந்த பீக்கம் ஒன்றும் பத்தல. அப்படியே இருந்து கதைச்சாகவும் என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சொன்னோம். அப்போ ஆஸ்பத்திரிக்கு அப்போ கொண்டு போகக்குள்ளே மரமஞ்சில் இங்கே கொண்டு வரதே இல்லை. இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் சும்மா அநாயகம் காய்கறி வாங்க என் மனங்கள் கொண்டு வரணும். கொண்டு போக மட்டால கொண்டு வச்சு ஒரு நாள் சமைச்சிங்க. அடுத்த நாள் நான் பார்க்க போகிறேன். டிக்கெட் வச்சு பஸ் சொல்லிட்டு நாங்கள் என்னை வீட்டை கொண்டு போவோம். நான் தப்ப மாட்டேன். அங்கே வச்சு கதை செய்ய மாட்டேன். நான் மறுகைக்கு வந்து நெட்டு ஒன்று கிடைக்கலப்பா. உங்கள்கிட்ட சொன்னாங்களா நான் தப்ப மாட்டேன் வீட்டை கொண்டு நான் செத்து போவேன். உன்னோட செலவழிச்சு என்ன கொண்டு போகிறது உன்னோட வழி இல்லை. வீட்டை கொண்டு போகிறது உங்களுக்கு தெரிஞ்சு வருத்தம் கூடி இருக்குன்னு சொல்லி. சரி, உண்மையை நீங்கள் அன்றைக்கு வந்து கட்டுந்து நீங்கள் எனக்கு பணமோ ஒன்றுமே தேவையில்லை, இந்த வருத்தத்தை கொஞ்சம் குணப்படுத்தி போகணும்னு சொல்லி அன்றைக்கு வந்து உயிரே போயிட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியுது. எனக்கு இனி உதவி தேவை. இந்த நிலைமை வந்து உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ண ஆக்கள் நான் தஞ்சை உதவு நாங்கள் காசு கொடுத்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை எடுத்தவங்களா? கோல் எடுத்துன்னு இதெல்லாம் குளர்னாங்க. காலத்தால் இன்னும் கோல் எடுத்து கழிச்சு. உங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? உங்களோட வீடியோ நாங்கள் எடுத்து போட்ட வீடியோ பார்த்துட்டீங்களா? இல்லை பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஞாபகமாக அதான் இருக்கு போல அந்த ஒரு வீடியோ ஒன்று. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 20 வயசுல திருமணமாகி 21 வயசுல திருமணமாகி 22 வயசுல விட்டுட்டு போய் 23 வயசுல விட்டுட்டு போன்னு சொல்லி வாழ்க்கையே தொலைச்சிட்டு எத்தனையோ இளம் குடும்பங்கள் இருக்கையில அந்த காலத்துல திருமணமானவங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் தண்ணி ஊற வச்சுட்டா குடிச்சா நம்ம தண்ணி ஊற வச்சுட்டா குடிச்சா வேறு எதெல்லாம் ஐயாவுக்கு 71 வயசு, அம்மாவுக்கு 65 வயசு. எனக்கு இருக்குமே உடம்புக்கு முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். கணவன் மனைவியை ஸோ தெரியல உண்மையில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் எதிர்பார்க்கல தானே. உண்மையாக நாங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு தடவை போய் சந்திக்கிறோம் வந்து. ஆனால் திடீரென்று இப்படி நடக்கும்னு சொல்லி இதான் முதல் தரம் போல் நான் போய் சந்திச்சு ஒரு 5 நாளையால் இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்னு சொல்லி. ஸோ நேற்று என்ன பண்ணதான் சொல்லுங்க. மீன் வாங்கி சமைச்சு தர சொல்லி கேட்டு செப்படியெல்லாம் வாங்கி சமைச்சு கொடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடையெல்லாம் சாப்பாடு கேட்டவ சாப்பிட்டேன். அந்த ஞாபகம் இது போயிட்டு திருப்பி அம்மா சாப்பாடு சாமான்டா அப்போ சாப்பாட்டை கொடுத்தா அம்மாயே திறக்கல. ஐயா கட்டிப்பிடிச்சு அழுதுன்னு சொல்லி அவன் அந்த இதில் இப்போ சாரணை கிட்ட இருந்து இதுக்கையும் சாரணை பிடிச்சி இழுத்தவ. கடைசியாக வந்து உங்களே கட்டிப்பிடிச்சு அழுதான் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை நிறமில்லாம்
உணர்ச்சி இல்லையா கடைசியில் வந்து உணர்ச்சி இல்லையா நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க இப்போ இங்கே கொண்டு வந்தாச்சு அந்த டைமில் ஓ இங்கே கொண்டு வந்தாச்சு நேற்று 5 மணிக்கு கொண்டு வந்தோம் இந்த நாத்துக்கு முந்தினத்து 5 மணி நேற்று 5 மணிக்கு தான் வந்தோம் நேற்று 4 மணிக்கு தான் வந்தோம் பின்னேரம் அப்போ நேற்று முந்தினத்து கொண்டு வந்ததுலேருந்து ஒன்று நீ சாப்பிட ஒன்று சாப்பிடுறது தண்ணியும் கூட இறங்கல்ல புறவு சொந்த நினைவு எதுப்புற இல்லையாமன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த அந்த அன்னூர் நாம் குஞ்சாத்தா அவையை தான் கூட்டி கொண்டு வச்சிருந்த மூத்தாளாக வந்துவிட்டு அவன் சொன்னாவு உங்களோட அம்மாவுக்கு சுய உணர்வு ஒன்றும் இல்லைண்டு எல்லா பிள்ளைகளும் நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி தண்ணி ஊற்றுனதுக்கு அந்த தண்ணி மட்டும்தான் அந்த பாயை கிட்டி பிடிச்சிட்டாவும் சுணங்கி தவாளி எலும்பி குந்திட்டு இருந்து எனக்கு தண்ணி தாப்போ எனக்கு வகுத்துக்குள்ளே நல்லா இல்லை தண்ணி தாண்டி எல்லி கிடந்து கற்று நான் கிட்ட போய் தண்ணி கொடுத்தேன் ஒரு கவண்டி குடிச்சாவும் என்ன ஜாவோ அண்ணன் குஞ்சாத்த என்னாவும் தோடங்காப்புளியை புளிஞ்சு கொடுப்போம்னு போட்டு தோடங்காப்புளியை புளிஞ்சு கொடுக்க வேறு முகத்தை பார்த்துட்டு அப்படியே இறந்து போட்டு அப்படியோ அவைய கப்பால் வேண்டி குடிச்சிட்டு அப்படியோ படுத்தான். அதுக்கு பிறகு உணர்வு இல்லை கை காலையெல்லாம் உலர்த்தி அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இதை நீந்தான் அவங்க மூத்தாக்கள் தானே வாயை கையை பற்றி 3 அங்கே வெட்டைக்கு போங்க நீங்கள் ஏலி போட்டு புள்ளையில வச்சு திரிக்கணும் நம்மளை தந்து சிதம்பரத்துக்கிட்ட இருக்கக்கூடாதான் புள்ளையில கடைசி டைமில் என்னன்னு சொல்லி தெரியலைன்னா அவங்கள்ட்ட ஆரம்பத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் 2 ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கஷ்ட நிலைமையாக தான் போனாங்க. அவங்களோட வீடு வந்து அந்த இருக்குது. 2வது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 2 சுயவீனமான பிள்ளைகள். ஆமாம் அதை முன்னாடியே வந்து அந்த அம்மா சொல்லியிருந்தா வந்துட்டு அவங்க இறக்கிறதுக்கு முன்னால் எங்ககிட்ட சொன்ன ஒரு ரெக்வெஸ்ட் வந்து தம்பி இங்கே என்ன பாருங்க அண்ட் அதே மாதிரி என்னோட மூத்த பிள்ளையோட நிலைமையும் போய் பாருங்கள் 2 பிள்ளைகள் வந்து டிசேபிள் பிள்ளைகள். ஸோ அதை வச்சு கொண்டு அந்த பிள்ளைகளை பார்க்குறதா இல்லை அவளை அந்த என்ன பார்க்குறதா அப்படின்னு சொல்லி மனத்தாப்பட்டு அவங்க பேசினவங்க. ஸோ அதை சொன்னவங்க இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க 15 வருஷத்துக்கு மல்லி எனக்கு ஒரு இடம் போயில எனக்கு வருத்தம் பண்ணாலும் போயிடலாது. இப்போ அந்த சின்னவுக்கு வருத்தம் பண்ண இவருக்கு ஒரு ஆள் சம்பளத்தை பிடிச்சி வச்சு தான் போகணும். இவரை வேலைக்கு விட்டுட்டு போகிறேன் கடனுக்கு எங்கேயாவது வாங்கித்தான் போகணும். வேற எங்க காது எழுத்துலையும் எதுவுமே ஒன்றுமே இல்லை. உங்களோட வீடு எங்கே இருக்கு? வீடு அதுதான் இருந்தேன் எனக்கு அம்மா வாங்கி தந்தது சார். அது வித்து போட்டேன். நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஏஜென்சில ஏமாந்து நான் போனேன். ஏமாந்து அவன் கொள்ளி அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்படி நடுத்தரவில் நான் நிற்கேன். இல்லாட்டி எந்த தாய் வாங்கி தந்த உயிரோட இருக்கும் போது இப்போ ஒரு கதியும் இல்லை. ஒரு புள்ளுண்டடிக்கு அர்த்தம் பண்ணி தெரிக்காவும் இந்த புள்ளையில இங்க வைக்கிறேன் ஒரு உதவியும் இல்லை. அந்த உழைச்சாதான் காசு மழை பெய்யாட்டி உழைச்சாதான் வெறுக்கு காசு. உங்களை வந்து தனியாக சந்திப்போம் வேணும். இப்போ அவங்க வந்து நாங்கள் உங்களோட வீட்டை வந்து பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறார்கள் கடனாத்தான வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஆள் 10 மஞ்சள் வாங்கி மரமேட்ட கொடுத்துருக்கேன். அவங்க இதில் அடிச்சு போட்டு இனி கணக்கை சொல்லுவாங்க எவ்வளோ வந்து தெரியாது. சில நான் இப்போ ஒன்றுக்கும் போயிட்டேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அம்மாலேருந்து உள்ளவரை தான் ஸோ எனக்கு காசோ இல்லை மற்ற எந்த விஷயம் ஒன்றும் தேவையில்லை காப்பாற்ற நான் சொன்ன உங்கள்கிட்ட அதுக்கு இருக்கலையா நீங்கள் உதவி செஞ்சு இருக்கீங்க என்ன செஞ்சிருப்பீங்க. கடைசி என்ன சொன்னோங்க? இப்போ நாங்கள் வந்து உதவி செஞ்ச பிறகு வந்து என்ன சொன்னோங்க? வருவாங்க என்ன உதவி செஞ்சால் பார்ப்போம் இருக்கும். நான் மட்டக்களவு போகும் நான் சென்னேன். மட்டக்களவு உள்ள வச்சு ஒரு நாள் தண்ணி வச்சு டிக்கெட் வச்சு விட்டாங்க. அந்த இங்கே கொண்டாங்க கூட வச்சுக்கிறேன். கூட வச்சுருந்தேன் ட்ராவெல்லாம் சுடுதண்ணி தான் கேட்டேன். சுடுதண்ணி தான் கொடுத்து தண்ணியாக சாப்பாடாக ஒன்றுமே இல்லை. இந்த சுடுதண்ணி அதுவும் நல்லா குடிக்கிறது பாய்க்க வச்சா
ஒரு முன்னூறு குடிச்சு தள்ளி வச்சு போட்டு டிராவெல்லாம் வச்சுருக்கு. கடுமையாக இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தைய நீ கண்டுபிடிச்சான்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள். அப்போ அதுக்கு முதல் வந்து இந்த அறிகுறியும் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? இல்லை இல்லை. என்ன சொன்னாங்க? அதான் வயிற்றுக்கு 2 ஆகும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கேன். நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு கிளினிக் போகிறாங்க. ஆஸ்மா வருத்தவங்க அவங்க. ஆனால் என்ன இதுன்னு சொல்லி கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி தெரியாது. அதான் உண்மையாக வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காயோ வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக கொண்டு போய் செக்அப் பண்ணி பார்க்கணுமே. அப்படி இது அதாவது ஒரு 65 வயசுக்கு மேலே இருந்த இங்கே வந்து கிளினிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. போனால் ஃபுல் செக்அப் வந்து பார்க்குறதுக்காக வந்து கண்டிப்பாக செக்அப் பண்ணி என்னட்டு ஒன்றும் தெரியல. கடைசியாக கொண்டு போன இடத்துல அங்கே நாங்கள் இப்படி வருத்தம் கொடுங்க பிரச்சனை வருத்தம் இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே அவங்க அஸ்மாவுக்கு தான் மருந்து செஞ்சேன். என்ன வருத்தம்னா கண்டுபிடிச்சி போய் பார்க்கல. அதை ஃபுல்லாக ஸ்கேன் அவருக்கு கொடுங்க பிரச்சனை வச்சுக்கிறேன். அப்போது நீங்களும் வந்து கடுமையாக அதுக்கப்புறம் அஸ்மாவுக்கு மருந்து செஞ்சு கொண்டு இருந்தாலும் அந்த குளிசையை படைக்குள்ள வந்து 7ஆம் இருக்கைக்குள்ள வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு முடியறதுக்கு அதுக்கு வசதிகள் இல்லைன்னு நாங்கள் திரும்ப சொல்லி 3 வருஷம் தொழிலுக்கு போகாமல் இந்த பெரிய பிள்ளை சாப்பாடு பக்கத்தில் முன்னாடி அம்மாவும் சொன்னோம் இல்லை வந்து நான் என்னால் ஏற முடிஞ்சு நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் வாங்கி கொண்டாச்சு கொடுத்துருவேன். அப்படியா? அங்கே இங்கே பெரிய பிள்ளை இனி வருத்தம் கிடைத்தவனே அவன் அங்கே ஆசிரியவனு தந்து சரி. நான் யாரையும் மனநோவை நான் உழைச்சி பார்க்குற மாதிரி இல்லை. எந்த கையில் காசு இல்லை தான் நான் எடுத்துக்கிட்டு போகல. அந்த எதுவும் செய்யல இல்லை. நான் என்ன சரியா இது நடந்து முடிஞ்சு ஒன்றும் செய்யலாது. ஆனால் இந்த இதை நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும். நீங்கள் அம்மா சொன்ன அப்படிங்க பிரச்சனை வரட்டும். கொஞ்சம் இந்த இதன் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இவங்களும் சொன்னவங்க என்ன அதாவது உங்களுக்கு 2ஆவது பிள்ளைகிற 2 பேரும் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறேன்னு சொல்லி அப்நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னவங்கள. ஆனால் அவங்களோட கடைசி ஆசை வந்து அது ஒன்று தான், இவங்களை வந்து பார்க்கணும். சரிங்க, இப்போ வந்து எங்களால் இதற்கான ஆறுதல்னு சொல்லி ஒன்றுமே அது சொல்லலாது. இப்போ உண்மையாக வந்து உங்களோட வீடியோ நாங்கள் திரும்ப அதை பார்த்த உண்மையாக வந்து கவலையாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ இந்த வயசுலேயும் இப்படி இருக்கிறாங்களோன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து சொன்னவங்க இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து கதைச்சிருந்தவங்கள. ஆனால் ஒருத்தங்க தான் ஹெல்ப் பண்ணியிருந்தவங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு கொண்டு சேர்ப்போம்னு சொல்லி இருக்கீங்களோ ஒரு 4 நாளையால் இப்படி ஒரு செய்தி ஒன்றும் செய்யலாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினது கிடைச்சா வந்து இப்படி இந்த மரண இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உயிர் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உயிர் போனதுக்கு அப்புறமா வந்து அதற்கான ஒரு சிலவை வந்து மாட்டு என்ன சொல்கிறது. உண்மையில் பிறப்பும் நாங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கனவுல சொல்லியிருப்போம். இது எல்லா பிறக்குமே எல்லா இடங்களுமே வந்து வர்றது ஒன்று. அதை நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கெஸ் பண்ணிக்கொள்ள முடியாது, நம்ம அதை தீர்மானிக்க முடியாது இன்னொன்று. ஸோ அது இயற்கையாக வந்து நடக்கிறது ஒன்று, அதன்படியே எப்படி நடந்தே ஆகும்ன்றது தான். ஸோ அதைத்தான் நம்ம மனசில் வச்சுக்கொண்டு அதன்படி அப்படி போய்ட்டு இருக்க வேண்டியது ஒன்று. சரிங்க, இப்போ இருக்கிற செலவு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் சமாளிக்கக்கூடிய மாதிரி அளவுக்கு இதில் ஒரு தொகை பணம் இருக்குது. அது டோட்டலாக வந்து 65,000 வந்து இருக்குது. ஸோ இது வந்து உண்மையில் அம்மாவோட உயிருக்காக வேண்டி அனுப்பியிருந்தது. அவங்களோட உயிரை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட மெடிக்கல் செலவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. அதை நான் யார் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ஸ்வீஸில் இருக்கிற சங்கரையா ஃபேமிலி வந்துட்டு 55,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி துபாயில் இருக்கிற ஸ்ரீகாந்த் அண்ணா அவங்களோட பாட்டி புஷ்பலியில் அவங்களோட ஒரு ஆண்டு நினைவுக்காக வேண்டி 10,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருடையும் டோட்டல் தொகை வந்துட்டு 65,000 ரூபா. அந்த ஒரு 65,000 இன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்கும்போது சேராட்டியும் இன்றைக்கி அவங்களோட இந்த கிரியைகள் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஒரு இரு குடும்பத்தாருக்கும் வந்து எங்களோட சார்பிலான நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஐயா உண்மையிலே வந்து எங்களால் அதான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு வீடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குன்னு சொன்னால் இந்த பிரிவு தான் உயிர் போகிறது. ஸோ ஏன்டா உயிர் போனால் திரும்ப அவங்க நம்ம நேரடியாக சந்திக்கலாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து ஐயாட்ட நாங்கள் காலையில் வந்து நாங்கள் எடுத்த காணொலி வந்து அது ஒரு ஞாபகார்த்தமாக வந்து இருக்கும். அவங்கள வந்து கதைச்சி செஞ்சது எல்லாம் உண்மையாக வந்து.
ஸோ அதை தாண்டி வந்து எங்களால் என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. ஐயா உண்மையாக வந்து நம்ம தான் நம்மளே தேர்த்தி கொள்ளணும். ஏன்னா நாங்கள் வந்து சின்னாக்கள், உங்களுக்கு தெரியுமே எல்லாம் வந்து இப்போ இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஸோ அந்த கவலையை விட்டுட்டு இனி அடுத்த பிள்ளைகளுக்காக பாருங்க. நிச்சயமாக வந்து உங்களோட மற்ற பிள்ளைகளை பார்க்குறதுக்காக நாங்கள் வருவோம். அதாவது உங்களோட அந்த 2 அப்நார்மல் பிள்ளைகள் இருக்கிற மகளையும் அந்த மற்றவங்களையும் நேரடியாக வந்து சந்திப்போம். நாங்கள் நேரத்தில் சொல்லியிருந்தோம் வந்து அவங்களோட வீடு வந்து இதுதான். ஸோ குடிசை வீட்டிலான்ட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கூட அன்றைக்கு வரைக்கும் கூட நினைச்சேன், இப்போ ஐயா வந்து இந்த குடிசையை காட்டைக்குள்ளே சம்டைம் வந்து இப்போ நாங்கள் வந்ததுக்காக வந்து இருக்கிறாங்க, சும்மா தனி இருக்கணும்னு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க தான் இருந்துருக்காங்க. ஏன்டா இந்த செத்த வீட கூட இங்கே தான் செய்கிறாங்க, உங்களோட வீட்டில் தான் செய்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்துலேயே வந்து என்ன ஐயா வந்து இப்போ நாங்கள் இங்கே நிறைய உதவி செஞ்சுருக்கோம். வந்து ஏன் எங்களை வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லலையே நீங்கள் தெரியாது, இது சம்மந்தமானு தெரியாது. இல்லாட்டி நான் அப்படி வருத்தம் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஆட்டி கேட்டேன்னாலும் உதவி கேட்டு செஞ்சிருக்கேன். அந்த ஒரு மாதத்துக்கு முந்தி வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்தவங்க. அந்த நான் அதாவது போன மாதம் இந்த 2024 கடைசி மாதம் 12ஆம் மாதம் வாட்டுக்கு கொண்டு போனது போகிறதா இப்படி வருது சொன்னாங்க. அதுக்கு முதல் என்கிட்ட செல்லல, என்ன அதுக்கு முதல் அஸ்மாண்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அதான் உண்மை வந்து கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வந்து வச்சுட்டு இருக்காமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். முக்கியமாக வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க, அந்த ஃபுல் செக்அப் பண்ணி பார்க்கணும் அந்த உடம்புல. அப்போ தான் வந்து என்ன வருத்தம் இருக்குன்னு சொல்லி தெரியும். எந்த வருத்தமும் ஆரம்ப ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கல வந்து ஈஸியாக குணப்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் வந்து கூடினா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் செய்யலை. சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நாங்கள் ரீசெண்டாக போட்ட கிட்னி ஃபெயிலியர் என்ன வந்து பார்த்துருப்பீங்க. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவர் அறிஞ்சு அவருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் மெடிக்கலுக்காக வேண்டி அதாவது வெளிநாடு போகிறதுக்கு மெடிக்கலுக்காக போகிறப்போ தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இவருக்கு வந்துட்டு 2 கிட்னியுமே வந்துட்டு பழுதாயிருக்கு அப்படி சொல்லி. ஆனால் அப்போ கூட அவர் உடம்புல எந்த ஒரு வலியும் எந்த ஒரு பெயினும் கூட வந்து இல்லைன்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ வந்து நீங்களும் வந்து சும்மா அதாவது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காமல் எல்லாருமே வந்து ஒரு வாட்டி உங்கள்ட்ட உடம்புகள்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு பிரச்சனைகள் சம்டைம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. உண்மையாக நான் திரும்ப சொல்லுவது ரப்பண்டொன்று இருந்தால் ரப்பண்டொன்று இருக்குது. ஆனால் அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது, அதான் உண்டு. ஆனால் இருந்த வரையும் முடிஞ்ச வரை நம்ம உடம்பை செக் பண்ணி ஸோ ஆரோக்கியமாக ஓரளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உயிர் வாழ்ந்துட்டு இறந்து போகலாமே. அண்ட் ஐயாவுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய இல்லை, ஏனெண்டா உங்களோட வயசு அப்படி. ஸோ நீங்கள் தான் உண்மையாக அவங்களோட பிள்ளைகளுக்கோ மற்றவங்களுக்கோ வந்து ஆறுதல் சொல்லணும். ஸோ நடக்க இருந்தது நடந்து முடிஞ்சு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இரவு வந்து கோல் வரைக்குள்ளே எல்லார்ட்டையும் நான் வந்து அம்மாக்கள்கிட்டையோ இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு எடுத்து கழிச்சவங்கள்ட்ட நான் சொல்லிக்குள்ள வந்து அவங்களும் அதிர்ச்சி வர மாதிரி தான் கேட்டவங்க வந்து ஏன் அப்போ அவ்வளோ பெருசாக இல்லை தானே நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேர் போய் சந்திச்சிருக்கோம். கொஞ்சம் நாளைக்கு வந்து இருப்பாங்களா, ஒரு வருஷமோ 2 வருஷமோ வந்து இருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு முந்தையான இதை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து இப்படி ஒரு மரண செய்தின்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டேஜ் வந்து கூடிட்டு ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட வந்து ஒரு படி வந்து மேலே கூடிட்டு, அதான் பிரச்சனை. அதான் இந்த கவனிக்காமல் வச்சுட்டு இருக்கிறதுக்காக வர பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கூட பிறந்தவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தங்கள் அண்டு இல்லை. எங்களோட நலன் கருதி அது வந்து எங்களை விரும்பி பார்க்குற எல்லாருமே வந்து எங்களோட கூட பிறந்தவங்கள தான் நாங்கள் பார்க்குறோமோ, அதான் உண்மை. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியலை. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்களும் ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள வந்து எங்களை பற்றி பார்த்துட்டு எங்களோட காய்ச்சாங்கள எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குமான்னு வந்து ஏதோ அவங்களும் வந்து எங்களோட இரத்த உறவுகள் மாதிரி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கண்டிப்பாக வந்து அது எங்களுக்குன்னு சேர்ந்து தான் கவலையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா வந்து எங்களை சப்ஸ்கிரைபர் அதன் வந்து எங்களை விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்களை யாராச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து உடம்பில் இருந்தால் கொண்டு உடனே செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு விடுங்க. அப்படியும் முடியலைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி தருவோம். கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். அதாவது பணம் இருக்கிறவங்க வந்துட்டு உதவி பண்ணலாம், மனம் இருக்கிறவங்க வந்துட்டு உதவி இல்லாதவங்களுக்கான உதவி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தயவுசெய்து உங்கள்கிட்ட கிராமங்களில் இருக்கிறாங்க அப்படி சொன்னால் பாதிக்கப்பட்டவங்க உதவி தேவைப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுங்க. உண்மையில் நீங்கள் வெறுமனே வீடியோ பார்க்குறதுல மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து வாழ வச்ச மாதிரி அதற்கான புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக இப்போ இந்த காணொலி இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்களா வந்து ஸோ
அதான் ஆரம்பத்துலேருந்து கதைச்சு கொண்டு இருக்காங்களே, எதை எடுத்தாலும் ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, அதை செய்வாங்க, இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கதைச்சு கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியா இப்போ இவங்களோட வீடியோ போட்ட உறவு இவங்களை நேசிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு மனமிறங்கி கருதி கதைச்சவங்களை எத்தனை பேர் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள அவ்வளோ இருக்கும் தனித்தனியாக சொல்கிறதுக்குரிய எங்கள்கிட்ட இல்லை. என் எதிர்ச்சி ஒரு இடத்துல போய்க்குள்ள வந்து அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கு அந்த அம்மா ஐயன் போட்டிங்க, அவங்கள்ட்ட ஒரு லவ் பார்க்கக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட எதிர்ச்சியாக காய்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த நியூஸ் நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் சொல்லணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி எங்களோட யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து போடுறது தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்தது முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், நாங்கள் ஒரு 2 கிழமையால் வந்து உங்களுக்கு சேர்ந்த காசை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுத்து அம்மாவுக்கு வருத்தத்தை சரியாக ஆக்கி கொடுக்கக்கூடிய மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். நாங்கள் ஏன்டா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி என்ன ஹார்ட்டில் டச் ஆனதுன்னு சொல்லிச்சுன்னா ஐயா சொன்ன மாதிரி எனக்கு பணம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு வருத்தத்தை கொஞ்சம் சரியாக்கிட்டாங்க, என்டா வீட்டில் ஒய்ஃப் இருந்து சமைச்சு தர மாதிரி வந்து வராது தம்பி அப்படின்ற மாதிரி வந்து ஐயா சொல்லியிருந்தார். ஸோ இந்த வயதுலையும் இப்படி ஒரு லவ்வோடு இருக்குன்னு சொல்லிகளை வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அண்ட் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையும் தான் எங்களுக்கு இருந்தது. அப்போ அதுக்கேற்ற நாங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணினோம். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு சேர்ந்த காசு வந்து அவங்களோட மரண செலவுக்கு வந்து செலவழிக்கக்கூடிய மாதிரி தான் சேர்ந்ததுக்கு ஒன்றுமே வந்து எங்களால் செய்ய முடியாது. அண்ட் அது இறைவன் செயல். கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் வந்து இந்த உதவி செய்து இரு குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஐயா வந்துட்டு இதை குறித்து இனிமேல் வந்து கொஞ்சம் யோசிக்காதீங்க. இனி சடங்குகள் அடுத்த கிரிகள் வந்து பண்ண வேண்டிய வேலைகள் வந்து பாருங்கள். நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். சரிங்களே? சரிங்கண்ணா. இப்போது இவங்க வந்து உங்களுக்கு யார்? நீங்கள் எப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு வந்து இருந்தாங்க இந்த ஏரியா கூட வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருந்தேன். எங்கள் அப்பா இதெல்லாம் தெரியும். இவங்க வந்து தம்பளாத்து இருந்தவங்க. தம்பளாத்து இருந்து அங்கே வீடு வளம் விற்று போட்டு எங்கள் அப்பா அம்மா சாமி எங்களோட சித்தப்பா, எங்கள் அப்பாவோட சொந்த தம்பி சித்தப்பா அப்படா அவர் இங்கே வந்து இருந்தேன். இதுக்கு நம்ம அவங்களும் அங்கே வீடு வளம் விற்று இங்கே வந்தவங்க. இந்த வளவு அவங்களோட வீடு வளவில் இருந்தேன். இறக்கை மீன் கஷ்டத்தை அவங்க நைனா காட்டில் ஒரு இடத்துல வந்து அந்த நைனா கல் விற்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே நைனா காடு சொல்லுவாங்க. அங்கே கல்லுவாடு வச்சுருந்தாங்க. ஏன்டா கூலிக்கு விளையுது, கூலிக்கு விளைஞ்சது. இப்போ அங்கே இப்போ பிள்ளைகள் தணிஞ்ச இப்போ அங்கே ஸ்கூலில் முஸ்லீம் ஸ்கூல் தங்க இருக்கு நைனாடில். இப்போ நம்ம அங்கே சேர்க்கல பிள்ளைகள். அதால் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து சேர்க்குறேன். இப்போ நம்ம அவள் இங்கே இருக்கிற அவர் மட்டும் அங்கே வேலையை போகிற சில நாள் லீவ் நாளைக்கு அவங்க போகிறா. அப்படி அங்கே அப்படி கஷ்டத்தில் இருந்தவங்க இருக்கே மீன் கஷ்டப்படுறவங்க வெளிநாடு போகிறதுக்காண்டி ஒரு இங்கே ஒரு ஏஜென்ட் ஒரு ஆள் ஏமாற்றி விட்டார். இப்போ மற்ற போன வந்து ஏஜென்ட் பிரச்சனை இல்லை. செகண்ட் போனது அவள் போனால் கொஞ்சம் நல்லா இருக்காவு. அவைக்கு மட்டும்தான் வந்து திருப்பி சித்தியாவை வந்து வெய்த்தாவு மர வெயும் போய் ஒரு 3 மாதம் 4 மாதத்தையும் பொடி வந்தாங்க. அங்கே வேலை கூட அங்கே பிரச்சனை ஆண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வீடு கூட வித்தான் போனவங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மரண செய்தி கேட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ எனக்கு இரவு நேற்று எங்கள் அக்கா கால் பண்ணி சொன்ன அடுத்த மைக்கணும் நான் ஏற்கனவே வந்து பார்த்து போனேன். ஏற்கனவே பார்த்து போனேன். அப்படின்னா நான் இன்றைக்கு காலையில் வேலையை போகணும் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அக்கா இப்படி என்ன போடுறதுக்கு எங்கள் அக்கா இந்த சொந்த அக்கா அப்படி 5 மணி பிள்ளை இப்படி தம்பி இப்படி சித்தப்பட மாமியை சித்த பீத்தா வாங்கட்டு இப்போ நான் உடனே அங்கேருந்து ஓடி வந்தேன். இப்போ நான் வேலையை போட பஸ்ட்டை கால் பண்ணி இப்படி நான் வர மாட்டேன் சரி இப்படி நான் வேலையை போட மாட்டேன் இப்படி 5 ஓடி வந்தேன். வந்து இப்போ இடையில வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? நான் வந்து பார்க்குறேன். இடையில வந்து பார்க்குறேன். நான் வந்து பார்க்கலாம் தெரியும். நானும் ஒரு கஷ்டப்பட்ட ஆள் தான். நான் கஷ்டப்படாத கடமை உதவி பண்ணுறேன். எங்கள் அப்பா அது மாதிரி தான். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்குள்ள வந்து 180 வீடு திட்டம் கொடுத்தேன். எங்கள் அப்பா இதை எனக்கு அண்ணத்துலேயே எனக்கு 10 வயதில் சித்தவங்க அம்மா அப்பா 2 ஒரே மாதிரி இப்படி ஒரு மாதம் 5 முடிந்து 2004 சுனாமி அடிச்சது பிறகு இந்த ஏரியா கூட முதல் கடை எங்களை அப்பப்போ கடை வச்சு ரவுண்டில் ஏரியா கூட வந்து நாங்கள் இது நம்ம அளவு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக காடு மதிமுகம் 3 ஏரியா ஃபுல்லாக காடு. ரைட் ஓகேங்க. நான் வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டு சில நிலவரங்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மேதம் சொன்னால் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். சரிங்களா? சொல்கிறேன்.